எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் மேம். கேஷ் கட்டணும். பேஷண்ட் நேம் சொல்லுங்க. பரமேஸ்வர். மிஸ்டர் பரமேஸ்வரனுக்கு ஆல்ரெடி பே பண்ணியாச்சு மேம். இல்லைங்க, நாங்க இப்பதான் பணம் ரெடி பண்ணிட்டு வரோம். கொஞ்சம் நல்லா பாருங்க. நல்லா பார்த்து தான் மேம் சொல்றேன். அவருக்கு பே பண்ணியாச்சு. யார் கட்டியிருப்பா? யார் கட்டினாங்க? தெரியல மேடம். செக் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் இப்பதான் டியூட்டிக்கு வந்தேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பார்த்து சொல்றேன். சரி, உள்ள வை. நமக்கு தெரியாம யாருமா பணம் கட்டியிருப்பா? தெரியலையே. சரி வா, அங்க போலாம். வா. அக்கா, அப்பாக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. அப்பா நல்லபடியா உயிர் பொழிச்சு வந்துருவார்லக்கா? சொல்லுக்கா. ஒன்னும் ஆகாது. அத்தை, ஆபரேஷன் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? 1 மணி நேரம் ஆச்சு மரேன்னு. ஆபரேஷனுக்கு யார் பணம் கட்டினாங்கன்னே தெரியல அத்தை. ஐயோ, நீ என்ன சொல்ற? அப்ப நீ கட்டலையா? இல்ல அத்தை, நாங்க நகையை வித்து பணம் வாங்கிட்டு வரதுக்குள்ள யாரோ பணத்தை கட்டியிருக்காங்க. அது யாருன்னு ஒண்ணும் தெரியல அத்தை. கடவுளே, யாரோ ஒரு புண்ணியமா கட்டி இருக்கான். அந்த புண்ணியவானுக்காகவாவது என் புள்ள பொழைச்சுக்கணும். கடவுளே, என் புள்ளைய காப்பாத்தி கொடுப்பா. அழாதீங்க. அழாத பாட்டி. அழாத. என் அப்பாவை காப்பாத்து. ஆவி பறக்கும் டீ கடை, அவ வந்து நின்னாலே பூக்கடை. என்னண்ணா இன்னைக்கும் இட்லி தானா? என்ன எப்போ பார்த்தாலும் இட்லி இட்லின்னு? வேற எதுவுமே பண்ண தெரியாதா? போர் அடிக்குது. ஏங்க, எனக்கு தெரிஞ்சதானே தம்பி பண்ண முடியும். கல்யாணமாகி மூத்த மருமக இந்த வீட்டுக்கு வந்த பிறகு அவங்க இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். எந்நேரம் சமையல் கட்டி என்னை விட்ட பாடு இல்லை. ஏன் அண்ணி ஒன்றும் பண்ணல? இன்னும் அவங்க எழுந்துக்கு வேலை தம்பி. ஐயா வாங்க உட்காருங்க. வேணாம் வேணாம் ஐயா, வேற ஏதாவது சாப்பிடுறீங்க? வேணாம்டா, பசி இல்லடா. சரி. வாங்கம்மா. காலையில சீக்கிரம் எழுந்து நீங்க இந்த வேலையெல்லாம் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன். நீங்க வரல, அதான் நானே இதெல்லாம் பண்ணிட்டேன். பாருங்க மாமா, இந்த வீட்டுல சமையல்காரன் கூட என்ன மதிக்கிறது இல்ல. இந்த வீட்டு மூத்த மருமகளை என்ன யாரும் நினைக்கிறது இல்ல. கல்யாணம் முடிஞ்சு வந்தப்போ உங்க ஆசீர்வாதமே எனக்கு கிடைக்கல. என் அப்பா அம்மாவை நான் அறிமுகப்படுத்தி வச்சேன். அவங்கள நீங்க கண்டுக்கவே இல்ல. யாரோன்னு போன் பேசிட்டே போயிட்டீங்க. இது வரைக்கும் நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. உங்க புள்ள என்னடானா, நீங்க அவ்வளோ சொல்லியும் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு கூட பார்க்காம அந்த வேத வழிய பார்க்க போயிட்டாரு.
திரும்ப வந்தவர் ரூம்குள்ள வந்து படுக்கல, வெளியில ஹால்லயே படுத்து பிரச்சனை பண்ணாரு. நான் அப்படி என்ன மாமா தப்பு பண்ண? எல்லாரும் என்ன ஏன் தண்டிக்கிறீங்க? நான் இந்த வீட்ல இருக்கிறது உங்க யாருக்கும் பிடிக்கலன்னா சொல்லிடுங்க. நான் எங்கேயாவது போய் செத்து போயிடுறேன். உங்க பிள்ளைக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வீட்டை நரகமாக்கி என்ன சித்திரவதை பண்றீங்க. என்னால அதை தாங்க முடியல. டேய் நட்ராஜ், இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காது, அழ வேண்டாம்னு சொல்லிட்டா. இனிமே இந்த மாதிரி நடக்கவும் கூடாது, நடக்கவும் விடமாட்டா இந்த கல்பனா. டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்லப்பா, நீங்க நல்லா ஆயிட்டீங்க. இனிமே நீங்க எதுக்கும் கவலைப்படக்கூடாது. உங்க ஆயுள இன்னும் ஆண்டவன் ரொம்ப வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாரு. நீங்க இன்னொரு ஜென்மம் எடுத்து வந்திருக்கீங்கப்பா, இதுக்காகவும் கவலைப்படாதீங்க. இல்லம்மா, நான் கவலைப்படல. நீங்கள்லாம் என் பக்கத்துல இருக்கீங்க, எனக்கு என்னம்மா கவலை? அம்மா, ராமநாதனுக்கு இந்த விஷயம் தெரியுமாம்மா? தெரியும்பா. தெரியுமா? தெரிஞ்சுமா அவன் என்ன பார்க்க வரல? ஏப்பா பரமு, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவனை பத்தி ஏன் பேசுற? அவனை ஒரு மனுஷனா நினைக்காதப்பா. நம்ம எல்லாம் இந்த நிலைமைக்கு ஆளானது அந்த படுபாவையால தானே. என்ன பேசுறீங்க? தயவு செஞ்சு பேசாம உட்காருங்க. என்ன பேசாதன்னு சொல்லாதம்மா, என் வயிறு எரியுது தெரியுமா? என் புள்ள எப்படி இருக்கிறான் பாரு. யோ பாட்டி, கொஞ்ச நேரம் நீங்க வெளியே இருங்க, வாங்க. உன்னை என் வாயை அடைச்சிருங்க. என் புள்ள இப்படி படுத்திருக்கிறானே, எனக்கு எப்படி இருக்கும்? என் மனசு ஆறுமா? அப்பா, மாமா உங்களை பார்க்க வந்தாரு. நான் தான் உங்களை பார்க்க வேணாம்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டேன். ஏம்மா? அவரை பார்த்தா நீங்க எமோஷனல் ஆயிடுவீங்க, அது உங்களுக்கு நல்லது இல்ல. அதனால தான் திருப்பி அனுப்பிட்டேன். மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டானோ? ஒருவேளை நம்ம மேல கோவமா கூட இருக்கலாம். மேடம், பில் கொடுக்க சொன்னாங்க. பில் யார் கட்டினதுன்னு ரிசப்ஷன்ல கேட்டேன், சொன்னாங்களா? ராமநாதன் ஒருத்தர் கட்டினார் மேடம். ரேணு, அவன் ரொம்ப கோபமா இருப்பான்னு சொன்னியே, பாத்தியா? அவன் பெரிய மனுஷங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டான். அதான்மா எங்க நட்பு. ஆமாங்க. இந்த பரமோட உடம்பு நல்லபடி குணமாயி சீக்கிரம் வீட்டுக்கு வரணும்னு வேண்டிக்கிட்டு அவர் பேருக்கு அர்ச்சனை பண்ணி இந்த பணத்தை வச்சுக்கிட்டு 1000 பேருக்கு அன்னதானம் பண்ண சொல்லு. கொடுங்க, வரேன்ப்பா. காஞ்சிபுரம் கோயிலுக்கு போறத என்கிட்ட ஏன் சொல்லாம மறைக்கணும்? இதுல ஏதோ உள்வேலை இருக்கிற மாதிரி தெரியுது. என்னன்னு கண்டுபிடிக்கணும்.